ஏன்னா இப்போ டிவிக்கு ஆட்சி வந்து ஒரு 50 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. எப்படி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து என்ன பண்ணணுன்றது நம்ம நினைக்கிறத விட விஜய் சார் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாடு நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து கணிப்பு. ஸோ இதை நம்ம பண்ணாலே போதும். ஏன்னா ஒரு நல்லாட்சி வருது அப்படின்னும் போது யாரோ ஒரு ஆள் நம்ம நம்பி ஆகணும். அதை என்னவோ நம்ம மதிக்கலாம். சொல்லுங்கள், எப்படி இன்னும் கொஞ்சம் போனால் தான் சொல்ல முடியும். இப்போ நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு நல்லா தான் இருக்கு. இல்லை இது வரைக்கும் பண்ணாங்க? இல்லை இது வரையும் ஓகே தான். இனிமேல் தான் தெரியும். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. வந்த உடனே நிறைய விஷயங்கள் திட்டங்கள்லாம் புதுசாக பண்ணியிருக்காரு. எது பெட்டராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காரு? பெட்டராகுதுன்னா இந்த அதிரடிப்படை பெட்ரி ஓகே. பெண்களுக்கு பெண்கள் அதிரடிப்படை ஓகே. வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இனிமேல் தெரியும். விஜய் வருவார் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை இந்த அளவுக்கு வருவார் எதிர்பார்க்கல. வின் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. ஏன்னா என்ன ரீசன்? ஏன்னா மாறி மாறி 2 கட்சி தான் வந்துருது. அதான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாரு. இப்போ நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த 2500 ரூபா கொடுக்குறது, சிலிண்டர், அந்த மாதிரியான விஷயங்கள். ஆமாம், இது வரைக்கும் அது சம்மந்தமாக எதுவும் பேசல, பெருசாக எதுவும் ஆகல. அது இனிமேல் தான் வரும். இனிமேல் தான். அப்போ ஒரு வேளை கொடுக்கல, இல்லை ஒரு நிதி சுமை காரணத்தால் அதை பண்ண முடியலன்னு ஆனால் எப்படி இருக்குண்ணா ரியாக்ஷன்? அது எப்படி நம்ம சொல்ல முடியாது, பப்ளிக் சொல்ல முடியாது. அவன் பண்ணாலும் பண்ணல, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, எப்படி எப்படி இருக்கு விஜயோடைய ஆட்சி? இல்லை, ஆட்சி என்னதை கழிப்படி தான் சொல்கிறாங்க. ஆட்சி கழிப்படி தான் சொல்கிறாங்க. அப்பா அது ஒன்றும் கிளியர் ஆகலை. இப்போ தானே உட்காந்துருக்காரு. இனிமேல் தான் அது கிளியர் ஆகும். அவர் இப்போ நிறைய விஷயம் செஞ்சுருக்காருல்ல, அது செய்யறது ஒன்றும் விஷயம் எதுவும் செய்யலையே. இனிமேல் தான் அந்த பணம் அனுப்புறதெல்லாம் கிளியராக அனுப்பிச்சிட்டா அதுக்கு மக்கள் சுதாரிச்சுக்கும். இப்போ 1000 ரூபாய் தான் அனுப்புகிறாரு, இன்னும் 2500 அது சொன்னார். அதெல்லாம் பண்ணிவிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஜனம் கீழே சால் ஆகிடுவாங்க ஜனம். ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணுறது இல்லை, ஒயின் ஷாப் அது ரொம்ப முக்கியமாக நல்ல வேலை அது பண்ணுது. அது கண்ட இடத்துல ஒயின் ஷாப் இருந்தது. அடுத்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு இன்கம் தான் இருந்தாலும் அவர் கட் பண்ணார். ஓகே சார், தேங்க்யூ. 50 நாளுக்கு எப்படி இருக்கதா? ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ. விஜய் அவர் வந்ததை பற்றி அதுதான் சொல்கிறேனே, விஜய் சிஎம்மாக வந்தது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டானது தான். ஏன்னா இத்தனை வருஷம் பார்த்துட்டு இருந்த ஒரு வரலாறை மாற்றியிருக்காரு. பல விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காரு. சின்ன பசங்க கூட இன்னைக்கு அரசியலை பற்றி பேசுகிற அளவு கொண்டு வந்ததுன்னா விஜய் ஆட்சி தான். ஹாப்பி. அன்டில் நவ் வி ஆர் ஹாப்பி வித் விஜய் ஆட்சி. விஜய் வருவார்னு எதிர்பார்த்தீங்களா, நினைச்சீங்களா? எதிர்பார்த்தோன்னா இல்லை, எதிர்கட்சியாக வரத்துக்கு வாய்ப்புன்னு தான் நினச்சோம். பட் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டார். எதிர்பார்க்காத ஒரு தான் வருவார். ஒரு எதிர்கட்சியாக கூட சான்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஆளுங்கட்சியாக வருவாருன்னு எதிர்பார்க்கல. ஒரு பெரிய மாற்றம், எதிர்பார்க்காத ஒரு மாற்றம். வந்ததுலேயே உங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணது, கேர்ள்ஸ்க்கு அந்த சிங்கப்படம் நிறைய இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப இந்த ஒயின் ஷாப் மூணுன்னு சொன்னார் பாருங்க, அதில் ரொம்ப ஹாப்பிங்க. அதில் ஏன்னா மக்கள்களுக்கு முக்கியமான மகளிர் பாதிக்கப்படுறது அதனால தான். ஏன்னா அந்த ஸ்கூல் பக்கத்தில், கோயில் பக்கத்தில், அது ஒன்று பண்ண, அதில் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் இந்த மகளிர் கொடுக்குற 1000 ரூபா அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ப்ளஸ் அவரோட ஆட்சியில் எல்லாருமே படித்தவங்கங்க, அது ஒன்று நல்லா இருந்தது. எங்களில் ஒருவராக, மக்களில் ஒருவராக நாங்கள் ஏற்றுக்கிறோங்க. பிகாஸ் இப்போ கூட மாரத்தான் அந்த போதை இது ஸ்டாப் பண்ணும்போது அவர் ஓடுனதுன்னு அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா விஜயை நாங்கள் சிஎம்மாக பார்க்க முடியல, எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக தான் நாங்கள் பார்க்குறோங்க. தேங்க்யூ. விஜய் ஆட்சிக்கு ஒரு 55 நாள் கிட்ட ஆகுது. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க டிவிக்கு? இல்லை, விஜய் அண்ணா இப்போது நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இந்த அளவுக்கு பண்ணுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. பரவாயில்ல, அவர் ஒரு ஹீரோவாக இருந்தாலும் இந்த அளவுக்கு நல்லா பண்ணுறாரு. சிலிண்டருக்காகவா? 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருந்தேன். இல்லை, இப்போ இந்த மகளிர் காசு கூட அவர் 1000 ரூபீஸ் போட்டிருக்காரு. இல்லை, ஆனால் 2500 ரூபா போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ உடனே யாராலும் பண்ண முடியாதுல்ல. அடுத்த டைம் தானே பண்ணுவாங்க. பண்ணுவார், நம்பிக்கை இருக்குது. பண்ணுவார். பண்ணல அப்படின்னா பண்ணலன்னா என்ன ஒருவேளை இப்போ நிதி அவர் சொல்லியிருக்காருல்ல, செய்வார். கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு நம்புறோம். விஜய் வின் பண்ணுவாருங்கிறத நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? சிஎம்மாக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா எலெக்ஷனுக்கு முன்னாடி? சொல்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் பரவாயில்ல. ஆனால் அவருடைய எல்லா ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அவர் வந்துட்டார். அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணது, கேர்ள்ஸ்க்காக தனியாக சிங்கப்பெண் அதிரடிப்படை, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர். எது ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறீங்க, பெட்டர்னு நினைக்கிறீங்க?
இப்போ பெண்களுக்காக பாதுகாப்பு பண்ணுறது அது ரொம்ப பெஸ்ட்டு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்தால் சிஎம் இவருக்கே ஓட் பண்ணுங்க. ஒரு ஆள் ஓட்டு போடுறதுனால இல்லை சார், மக்கள் எல்லாருமே சேர்ந்து போடணும். அவர் நல்லது பண்ண அவருக்கே போடுவாங்க. மாற்றத்துக்காக தான் நான் காத்துன்னு இருக்கோம். தாத்தா பாட்டிலாம் போயிட்டாங்க, நம்மளை அம்மான்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க, அவங்களெல்லாம் அப்பான்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. அண்ணன் ஒருத்தர் வந்துக்கிறாரு, பார்ப்போம், நல்லா இருக்குண்ணா. எப்படி இருக்கு? ஒரு 50 நாள் ஆயிடுச்சு ஆட்சி வந்து. நல்லா இருக்குண்ணா. உண்மையிலேயே கவர்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம வந்து ட்ரெயின் விளையாடி தான் ஓட்டுறோம். கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயப்படுறாங்க, ஒன்றுமே பண்ண முடியலப்பா அப்படின்னு. நம்மக்கிட்ட ஓப்பனாக பேசுவாங்களே, நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் படிக்காத மாரி தான் தெரியும். நம்ம நல்லா தான் படிப்போம், எல்லாமே படிப்போண்ணா. அதெல்லாம் படிக்க வச்சுக்கிறாங்க. நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம். அதெல்லாம் வந்து போன கவர்மெண்ட்டும் சரி நல்லா படிச்சிருக்கோம், அதில் எந்த தப்பும் இல்லை. இன்னும் சின்ன பசங்களாம் போதைக்கு அடிமையாயிட்டானுங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே மனசு கஷ்டமாக இருக்குண்ணா. சின்ன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக அளவுக்கு பேசுகிறோம், ஆனால் பெரிய விஷயத்த நம்ம பேசவே மாட்டோம் எதுவுமே. இவர் வந்து நிறைய ஒழிக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. டாஸ்மாக் வந்தோடனே க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எப்போ நான் வரவேற்கிற மாதிரி இருக்காரு. அவர் வந்து நம்ம கேள்விப்பட்டார், வாட்சின்னு தான் இருந்தார். ஷூட்டிங் ஸ்பாட்டு காலையிலே போயிடுவாருன்னு மேக்கப்போட. இன்றைக்கும் அந்த மாதிரி தான் வராரு. அவர் எப்பயுமே எழுந்துக்கிற மாதிரி எழுந்துக்கிறாரு, வேலை நம்ம செஞ்சுட்டு போயினே இருக்காருண்ணா. யாரோ கைடன்ஸ் பண்ணுறாங்க, இருக்கட்டுமே ஒரு டைரக்டரு. எல்லா டைரக்டரும் சொல்லி தானே எல்லோரும் நடிக்கிறாங்க. அதேமாரி இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது அந்தளவுக்கு தெளிவாகவே பேச மாட்டார். பார்த்துக்கிறீங்களா? உதயநிதி கூட பாருங்கள், அவர் கூட எதுவுமே தெளிவாக பேச மாட்டார். ஆனால் நம்ம அண்ணன் ஒரு டேக்கிலே பேசுடுவார் எதுவாக இருந்தாலும். அதேமாரி தான் ரஜினி சார் மாரி தான் அவரும் பேசுகிறதுல. பார்ப்போண்ணா, நல்லா தானே இருக்கும். இன்னும் ஒரு 50 நாள் கழிச்சு பார்ப்போண்ணா. இதே கேள்வி சூப்பராக இருக்கணும். இப்போ நடந்தது நிறைய பண்ணியிருக்காரு. இந்த குழந்தைகள் வந்து தங்கமாரம் போடுறது, அப்புறம் டாஸ்மாக். ஆமாண்ணா. இதெல்லாம் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நான் பண்ணியிருக்கேன்? அதெல்லாம் வந்து இப்போ தான் ஊழல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்தமாரி நிறைய நடக்கும். இந்த படித்த இளைஞர்களுக்கெல்லாம் காசு போகிறாரு, அதெல்லாம் நல்ல விஷயம் தானே. அதேமாரி கொஞ்சம் உடல் ஊனமுற்றவர்கள்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். அவங்களாம் இன்னும் எக்ஸ்ட்ரா சலுகை தரலாம் நம்மளை விட. அதேமாரி இந்த ரோட்டில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்துன்னுக்குறாண்ணா. அவங்களாம் யாருன்னு கொஞ்சம் பார்த்து பண்ணி விடலண்ணா. எவ்வளோ பேர் சாப்பாடு தராங்க, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப தூரம்லாம் வேணாம். நம்ம சென்னைக்கு வந்த முதல் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு, அதை போய் பாருங்களேன். சுத்தமாக நல்லா இருக்காது, நிற்கவே முடியாது. மூக்கு சொரணை இருக்கிறவங்க போனாங்கன்னா அங்கே இருக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஸ்மெல்லாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணுண்ணா, ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் பப்ளிக் மெயினாக எங்கெங்கே அதிகமாக வருவாங்களோ அந்த இடம்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். புது அமைச்சர்கள் வந்துக்கிறாங்க, ஓடி நிற்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் இறங்கி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்குண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய ஆட்சியில் வந்து லா அண்ட் ஆர்டர் எதுவுமே மெயின்டைன் பண்ணல. இந்த மூத்த அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப கொள்ளையடிச்சு நிறையா சேர்த்துட்டாங்க. கண்டிப்பாக அந்த ஆட்சியில் வந்து எல்லாரும் போன ஆட்சியில் கொள்ளையடிச்சதுக்கு உள்ளே போவாங்க. ஒரு 50 நாள் எப்படி பண்ணிட்டு இருக்காரு? பரவாயில்ல, நல்லா பெட்டராக பண்ணிட்டு இருக்காரு. கரப்ஷன் இல்லை. டோட்டலாக நேற்றுலாம் திருநெல்வேலியில் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் எல்லாம் லீவை போட்டு போயிட்டாங்க. லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்டவங்க. விஜிலன்ஸ் ரைடுன்னு ஒன்று லீவை போட்டு போகிறான், லாங் லீவு போட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஆர்டிஓ, கலெக்டர் ஆஃபீஸு, இங்கெல்லாம் வந்து கரப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். பொதுமக்களும் தைரியமாக வந்து விஜிலன்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, இவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. விஜய் வருவாருங்கிறத நீ எலெக்ஷன் முன்னாடி எதிர்பார்க்கல, சத்தியமாக எதிர்பார்க்கல. அப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் கொடுத்துட்டு நாங்கள் நினச்சது 2 மலைப்பாம்புக்கு நடுவில் இவர் எப்படி வருவாருன்னு நினச்சோம். ஆனால் மக்கள் இந்த வட்டம் எப்படி பண்ணிட்டாங்கன்னா வந்து இனிமேலாம் காசுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டோம், நாங்கள் ரோசமானவங்க அப்படின்றத காட்டிட்டாங்க. ஒரு என்ன கிட்டத்தட்ட 15,000 கோடி வேஸ்ட்டாக போச்சு. பழைய ஆளுங்கட்சி ஒரு 10,000 கோடி வேஸ்ட் பண்ணாங்க, அதிமுக ஒரு 5,000 கோடி வேஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அவங்களுக்கு. நடுவில் ஒருத்தர் சீமான் ஒருத்தர் இருந்தார், அவர் தமிழ் தேசியத்தை பற்றி சொல்லலாம், விடுங்க வேணாம். இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2,500 ரூபா தரேன் மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் சிலிண்டர் ஒரு 6 சிலிண்டர் தரேன் அப்படின்றலாம் பேசியிருந்தாரு. அது சம்பந்தமாக இது வரைக்கும் எதுவும் பெருசாக பேசுகிறேன். ஒரு வேளை அது வந்து தவிர்க்கப்பட்டால் உங்களோட ரியாக்ஷன் பண்ணுவாங்க? அதனால ஒன்றும் இல்லை. இப்போ பார்ப்போம், ஒரு 6 மாதம் பார்ப்போம். இந்த 2,500 ரூபான்றது வந்து இப்போ 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2,500 ரூபா கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வந்து இதை வந்து ஹெல்த்து, அதாவது ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி
இதுக்கு வந்து செலவு பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த இதை. ஆமாம். நன்றி.